ராஜாஜி டிஎன்பிசி பயிற்சி மைய மாணவர்களுக்கு இனி வணக்கம் சார். நம்ம இந்த வாரம் 4/4/2021 அன்றைக்கி நடந்த மேக்ஸ் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் சார் டாப்பிக்கு. இதில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன், அப்படியே ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. இதில் எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஃப்ராக்ஷன் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகல, சரியா? அது வந்து ஒரு லெவலோட ஒரு இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வேல்யூஸ் ஈஸியாக இருக்கனால நீங்கள் ஈஸியாக அதிலேருந்தே கொண்டு வந்துடலாம். 1 - 1/2ன்னு சொல்கிறாங்க. 1ல் ½ போச்சுன்னா மீதி எவ்வளோ சார் இருக்கும்? ½ தான் இருக்கும், சரியா? இப்போ என்ன வரும்னா, இப்போ இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துங்க, 3 - 1/1/2ன்னு வரும். அப்போ இந்த 2 மேலே வந்துருச்சு அப்படின்னா என்ன வரும்னா 3 - 2 = 1ன்னு வரும். 3 - 2 1ன்னு வரும். அடுத்தது இந்த 3 - 2 1ன்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கு பேர் அப்ளை பண்ணுங்கள். 4 - 1/1ன்னு வரும், சரிங்களா? அப்போ 4 - 1 3ன்னு தான் வரும். அப்போ அதுக்கு பேர் அப்ளை பண்ணிங்கன்னா கடைசியாக என்ன வரும்னா x + 1/3 = 1ன்னு வருங்க சார். அப்போ x = 1 - 1/3ன்னு வரும். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 - 1/3. அப்போ எக்ஸோட வேல்யூ 2/3. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. புரியுதில்ல சார்? ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன். 1 - 1/2 சால்வ் பண்ணியிருக்கேன். 1/2ன்னு வரும். இந்த 2 மேலே வந்துடும். அப்போ 3 - 2 1ன்னு வரும். அப்போ 1/1 1ன்னு தான் வரும். அப்போ 4 - 3ங்கிறது 3ன்னு வந்துடும், சரியா? அதுதான் நீங்கள் போட்டிருக்கேன். 4 - 3 3ன்னு போட்டு 1/3ன்னு டேரெக்டாக போட்டு இந்த ஹோல் ஃப்ராக்ஷனுக்காக இதோட வேல்யூ மொத்தமாக 3. அப்போ x + 1/3 = 1னா எக்ஸோட வேல்யூ தான் தேவை. இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. சால்வ் பண்ணிங்கன்னா 2/3ன்னு வரும். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 27 0.1575 எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா அந்த 75 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த 2 டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே வரும். எப்படின்னா 0.1575 எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா 0.157575 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். எது வரைக்கும்லாம் இல்லை, சரிங்களா? அதோட மீனிங் தான் 75 பார் அப்படிங்கிறது மீனிங், சரிங்களா? இதோட பின்ன வடிவம் கேட்டிருக்கான். இது இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டு அதோட ஃப்ராக்ஷன் கேட்டனாவே அது கண்டிப்பாக ஒரு ஜிபி சீரியஸ், ஜிபியில் தான் அந்த சம் வரும். இது நம்ம எப்படி ஜிபி சீரியஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இதை பிரித்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. இந்த 0.15 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 0.15 + 0.15 வந்துருச்சு. அப்போ 2 0 0.0075. அடுத்து 75 வரணும். இப்போ 4 0 வரணும். 0.0000075. இப்போ அடுத்து ஒரு 75 வரணும்னா 6 0 2 4 6க்கு அடுத்து தான் ஒரு 75 வரணும். இப்போ 6 0க்கு அடுத்து 75 கொடுக்கணும். இது மாதிரி அப்படியே போனால் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இந்த 0.15 நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டெசிமலை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிங்க. 2 ஸ்தானத்தில் புரியல, அது 2 ஸ்தானத்தில் இருக்குது. இங்கே 4 ஸ்தானம், இங்கே 6 ஸ்தானம் அப்படின்னா அந்த மதிப்பால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 15/100. அடுத்தது 75/2 0னா அடுத்து 4 0. அடுத்தது 75/60 4 6. இப்போ அடுத்து போகணுன்னா 8 0 வரும். நம்ம அது தேவையில்லை, இதோட விட்டுக்குங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் விட்டுருங்க, இந்த 15/100 விட்டுருங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து எதை காமனாக வெளியே எடுக்கலாம்னா 75/10 காமனாக எடுக்கலாம். ஏன்னா இங்கே 4 0 இருக்கும், அடுத்து 6 0, அடுத்து 8 0 போகும். அப்போ என்னென்னா 2 0 ஆட் ஆகிட்டே போகும். அப்போ நீங்கள் இதுலேருந்து காமனாக என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/100 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 75/10 காமனாக வெளியே எடுத்துருங்க. இது நம்ம ஆல்ரெடி போன ஃபுல் டெஸ்ட்லேயே ஒரு சம் வந்திருக்கும். அப்போ என்ன வரும்னா 1 + 6 0 4 0 வெளியே போயிடுச்சுன்னா 100. அடுத்தது 1/8 0 4 0 போயிடுச்சுன்னா 1000. இப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். இப்போ இந்த சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னா ஒரு ஜிபி சீரியஸாக இருக்கும், இன்ஃபினிட்டி ஜிபி சீரியஸாக இருக்கும். இன்ஃபினிட்டி ஜிபி சீரியஸ் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஜிபி சீரியஸ் என்ன வரும்னா S∞ = A/1 - Rங்க சார். இது கண்டிப்பாக ஜிபி சீரியஸ் தான். ஜிபி சீரியஸ்னால் காமன் ரேஷியோ இருக்கும். ஆறுங்கிறது எப்படி வரும்னா T2/T1 = T3/T2. இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஜிபி சீரியஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே T2ங்கிறது 1/100. 1/100 1ஆல் டிவைட் பண்ணால் 1/100 தான் வரும். இப்போ அடுத்தது பாருங்கள் 1/10,000 இன்ட்டு T3 T2ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு ஃப்ராக்ஷன் இன்னொரு ஃப்ராக்ஷனில் டிவைட் பண்ணணும்னா அந்த டிவைட் பண்ணுற ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் தலைகளையால் பெருக்கணும், சரிங்களா? அப்போ 1/10,000 கூட
1/100 தலைகீழி அப்படின்னா 100 கேன்சல் பண்ணால் என்ன சார் வரும்? காமன் ரேஷியோ 1/100 ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ஒரு ஜிபி சீரியஸ். என்ன ஜிபி சீரியஸ்னால் இன்ஃபினிட்டி ஜிபி சீரியஸ். அதோட சம் நமக்கு தெரியும். இதில் ஏங்கிறது 1, ஆறுங்கிறது 1/100. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 - 1/100ன்னு வரும். இப்போ இதை கழிச்சிங்க அப்படின்னா 100 - 1ன்னு வரும். அப்போ 1/100 - 1 99/100ன்னு வரும். 100 மேலே வந்துருச்சு அப்படின்னா இதோட சம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 100/99. எதோட இந்த ஜிபி சீரிஸ் இன்ஃபினிட்டி ஜிபி சீரியோட சம் என்ன வருதுன்னா 100/99 வரும். அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். 15/100 ப்ளஸ் 75/10,000 இன்ட்டு 100/99. இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 99 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9900 வரணும். அப்போ இங்கேயும் 99 இது இங்கே எழுதிடுறேங்க. 15/100 ப்ளஸ் 75/9900. ரெண்டு ஃப்ராக்ஷன், ரெண்டு பின்னம் இருக்குது. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா கீழ்ப்பகுதி சமமாக இருக்கும், டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே 9900 இருக்குன்னா இங்கே வெறும் 00 இருக்குன்னா எதால் மல்டிப்ளை பண்ணும் சார்? 99ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மேலேயும் கீழே 99ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 100 டைம் அப்படிங்கிறது 1500. அதில் ஒரு 15 போயிடுச்சு அப்படின்னா 1485. நான் மேலே அழிச்சிட்றேன். ஆல்ரெடி வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1485/9900 ப்ளஸ் 75/9900. இதை கூட்டினீங்க அப்படின்னா 1560/9900. 00 கேன்சல் ஆயிரும். 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2 கீழே 3 3 0. திருப்பியும் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 26 கீழே 1 6 5 26/165. ஆன்சர் சி ஃபார் சென்னை. சேம் கான்செப்ட்டு இது இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கொடுத்தனாவே அது ஒரு ஜிபி சீரியஸ், இன்ஃபினிட்டி ஜிபி சீரியஸ் அதில் வரும். அது எப்படி கொண்டு வரது மட்டும் பாருங்கள். கொண்டு வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி இது ஒரு சம் பார்த்துருக்கோம். ரெண்டாவது சம் இதே கான்செப்டில் சொல்லியிருக்கோம். இதை பார்த்துங்க. ஒரு 2 சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆயிரும். சரி, ஆப்ஷன் சி ஃபார் சென்னைங்க சார். 26/165. 28ங்க. மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.03ன்னு கொடுத்துருக்கான். கீழே 0.003ன்னு கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? அதே மேலே 45 கொடுத்துருக்கான். கீழே 0.45 ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே அதே தான் மேலே 0.075 கொடுத்துருக்கான். ஆனால் கீழே 0.0075 கொடுத்துருக்கான். அப்போ மேலே இருக்க ஈக்குவேஷனு கீழே இருக்க ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணணும். அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது அப்படி இருக்கட்டும், அது எதுவும் பண்ண வேணாம். கீழே இருக்க மட்டும் சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 0.003 எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 0.03 இன்ட்டு 0.1ன்னு எழுதலாம். மேலே இருக்கிறது ஈக்குவல் பண்ணுறதுக்காக. அடுத்தும் அதே தான் 0.045 இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 0.45 இன்ட்டு 0.1ன்னு எழுதலாம். அடுத்து 0.0075 இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 0.075 இன்ட்டு 0.1ன்னு எழுதலாம். இப்போ இதை எடுத்து அதில் அப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 0.03 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.45 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.075 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இப்போ இந்த நம்ம இங்கே இந்த பிரித்து இதை அப்ளை பண்ணுங்கள். 0.03 இன்ட்டு 0.1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.45 இன்ட்டு 0.1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.075 இன்ட்டு 0.1 ஹோல் ஸ்கொயர். அப்போ எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா இந்த 0.1 காமனாக இருக்குது. அதை காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.45 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.075 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.1 வெளியே எடுத்திங்கன்னா அந்த ஸ்கொயர்டும் சேர்ந்து வருங்க சார். 0.1 ஹோல் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டிங்க. அப்போ மீதி என்ன இருக்குன்னா 0.03 ஹோல் ஸ்கொயர்
plus 0.45 whole square plus 0.075 whole square. அப்போ மேலேயும் a squared plus b squared plus c squared இருக்குது, கீழேயும் a squared plus b squared plus c squared இருக்குது. ஈக்குவலாக இருக்கும்போது இதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மீதி என்ன இருக்குன்னா 1/0.1 whole squaredன்னு இருக்கும். இது உங்களால் அப்படியே சொல்ல முடியலன்னா இந்த 0.1 டெசிமலுக்கு மாற்றுங்க. டெசிமலுக்கு மாற்றினீங்க அப்படின்னா 1/10 whole squaredன்னு இருக்கும். இப்போ 1/10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/100ன்னு இருக்கும். அப்போ இந்த 100 மேலே வந்துருச்சு அப்படின்னா இதோட வேல்யூ 100. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. இது கொஞ்சம் நம்ம எடுத்தோன்னே என்ன டெசிமல் வேல்யூ ஹோல் நம்பரை மாற்றி தான் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணுவோம், கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதனால் மேலே 0.3 இருக்குது, கீழே 0.03 இருக்கும்போது சரி ஓகே மேலே இருக்க வடிவத்து கீழே இருக்க சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். சரிங்களா? அப்படி போனீங்க அப்படின்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆன்சர் டி ஃபார் டெல்லிங் சார். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் ஒரு டெசிமல் வேல்யூஸ் கொஞ்சம் கொடுத்து டிவிஷனில் கொடுத்துருக்கானுங்க. டெசிமல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிடுங்க. 81 அப்படிங்கிறது 3 டெசிமல் தாண்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா 81/1000 இன்ட்டு 1/40 இருக்குது. அப்போ 10,000 இன்ட்டு 625/100. இப்போ என்னென்னா கீழே எழுதும்போது 25/100ன்னு வரும். அதே வேணால் எழுதிக்கிங்க. 25/40 10,000 இன்ட்டு 64/30,000. ஒரு ஃப்ராக்ஷன் இன்னொரு ஃப்ராக்ஷனால் டிவைட் பண்ண அப்படின்னா அந்த எதால் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டேரெக்டாக அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 81/1000 இன்ட்டு 1/10,000 இன்ட்டு 625/100 இன்ட்டு 10,000/25 இன்ட்டு 1000/64. டேரெக்டாக அப்படியே இந்த 10,000 இந்த 10,000 கேன்சல் ஆயிரும், இந்த 1000 இந்த 1000 கேன்சல் ஆயிரும். 25 கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸுங்க சார். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ். இப்போ மீதி இருக்க வேலையை ஸ்கொயர் ரூட்டில் எழுதுங்க. சரிங்களா? என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 மேலே இருக்குது, கீழே 4 இன்ட்டு 64ன்னு இருக்குது. இப்போ இதை ரூட்டில் எடுத்திங்க அப்படின்னா 81 ரூட் எடுத்திங்கன்னா 9 வரும், கீழே 4னா 2 இன்ட்டு 64னா 8. இதோட வேல்யூ 9/16. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க சார். இதுக்கு 30 சமம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 2 இன்ட்டு எக்ஸ் இல்லை சார், 2 பவர் எக்ஸ் பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 256. இதுதான் இங்கே கொடுத்துருக்குறது. சரிங்களா? இப்போ ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 பவர் எக்ஸ் க்யூப்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கே பேஸில் 2 இருக்கனால கண்டிப்பாக 256 2ஓட மல்டிபிள் எழுத முடியும். நமக்கு இது தெரியும். 2 பவர் 1 அப்படின்னா 2, 2 ஸ்கொயர்டு அப்படின்னா 4, 2 க்யூப் அப்படின்னா 8, 2 பவர் 4 அப்படின்னா 16, 2 பவர் 5 அப்படின்னா 32, 2 பவர் 6 அப்படின்னா 64, 2 பவர் 7 அப்படின்னா 128, 2 பவர் 8 அப்படின்னா 256, 2 பவர் 9 அப்படின்னா 512, 2 பவர் 10 அப்படின்னா 1024. இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்க. 2 பவர் 10 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ 256 அப்படிங்கிறது என்ன வரும்னா 2 பவர் 8ங்க சார். சரிங்களா? அப்போ பேஸ் ஒன்றா இருக்கனால பவர்ஸ் ஈக்குவல் பண்ணுங்கள். எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 8ன்னு வரும். அப்போ இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குன்னா 2 எப்படி சார் எழுதலாம்? 2ங்கிறதும் எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 2 க்யூப்னு எழுதலாம். பவர்ஸில் இருக்க இந்த க்யூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸுங்கிறது என்ன சார் வரும்? 2ன்னு வரும். இப்படியும் சொல்லலாம். அல்லது எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 8 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 8ங்க சார். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 தான் வரும். எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஆன்சர் 2. இந்த சம் கொடுத்து டைப் பண்ணும்போது டைப்பிங் எரருங்க சார் இது. அதனால் இதை மட்டும் பார்த்துங்க, கரெக்ஷன் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 31 எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 3 + 2 √2. அப்போ ஸ்கொயர் ரூட் எக்ஸ் அப்படின்னா அப்படியே இதோட எக்ஸோட வேல்யூ அப்படியே ஸ்கொயர் ரூட்டில் எழுதுங்க. 3 + 2 √2.
எப்போதுமே இது மாதிரி கொடுத்தானாங்க சார், அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ எப்படி இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இருக்கும். அப்போ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா a² + b² + 2abக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இந்த 3ங்கிறத நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √1 ஹோல் ஸ்கொயர், இது வேறு வழியே இல்லை, இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா இப்படி தான் வரும், √2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ 1 + 2 3ன்னு வரும். சரிங்களா? அப்போ இது a², இது b². அப்போ 2abங்கும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2abங்கிறது 2 × √1 × √2. இது நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா. √a √bங்கிறது எப்படி எழுதலாம்னா √abன்னு எழுதலாம். அதுதான் இங்கே 2 √2ன்னு எழுதுவானுங்க. சரிங்களா? இப்போ இங்கே இதுக்கு பதிலாக இந்த 3 + 2 ரூட்டுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா √1 ஹோல் ஸ்கொயர் + √2 ஹோல் ஸ்கொயர் + 2 × √2. புரியுதுங்களா? 2 × √1 × √2ன்னு வரும், 2 √2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே ஏங்கிறது a = √1 = √1, √1ங்கிறதோட வேல்யூ 1, bங்கிறது √2. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது 1 + √2 ஹோல் ஸ்கொயர்டு தான் இதோட வேல்யூ. சரிங்களா? அப்போ இதுக்கு பிறகு அந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா √1 + √2 ஹோல் ஸ்கொயர் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துருச்சு. அப்போ இந்த இதுக்கும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா √x வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + √2. அப்போ √x வேல்யூ கிடச்சிச்சுன்னா 1/√x என்ன வரும்னு பாருங்கள். 1/√x அப்படிங்கிறது 1/1 + √2ன்னு வரும். காஞ்சிகேட் எடுத்திங்கன்னா, இணைகாரன் எடுத்திங்கன்னா அதோட மைனஸ் எல்லாம் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 - √2 / 1 - √2. a + b × a - b ஃபார்மில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் சார்? a² - b² ஃபார்மில் எழுதலாம். 1 - √2 / 1² - √2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 - √2 / 1 - 2ன்னு வரும். அப்போ மைனஸ் வரும்போது 1 - 2னா -1ன்னு வரும். அப்போ மைனஸ் × 1 - √2 அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √2 - 1ன்னு வரும். அப்போ 1/√x கண்டுபிடிச்சாச்சு, x கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா √x + 1/√x வேல்யூ 1 + √2 + √2 - 1. இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். √2 கூட்டிங்கன்னா 2 √2 அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. இது வேறு வழி இல்லைங்க சார், இந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். நம்ம இந்த ஃபுல் டெஸ்ட்லேயும் இதே மாதிரி ஒரு சம் வந்துருந்துச்சு. அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட். சரி, அதில் 5ன்னு வந்திருக்கும், இதில் 1 3ன்னு வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. 32 எப்படி என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b / a - b + a - b / a + bன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னாவே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் கீழே டினாமினேட்டர், அதாவது பகுதி சமமாக இருக்கணும். அப்போ பகுதி சமமாகனா இங்கே a + b மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே a - b மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a + b × a - bன்னு வரும். சரிங்களா? இது எப்படி எழுதலாம்னா a² - b² எழுதலாம். இதுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர்னா என்ன ரூல் வரும்னா 2 × a² + b²ன்னு வரும். இது இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அதுலேயும் கொடுத்துருப்போம், சிம்பிளிஃபிகேஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. a + b a - b எப்படி எழுதலாம்னா a² - b²ன்னு எழுதலாம். இங்கே ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √6, பிங்கிறது √2. இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 × √6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை √6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர்டுங்கும் போது அந்த ரூட் ரிமூவ் ஆயிருங்க சார். அப்போ 2 × 6 + 2 டிவைடட் பை 6 - 4. அப்போ 2 × 18 அப்படி கூட வச்சுங்க. அப்படி இல்லைனா 16 டிவைடட் பை 2ன்னு வரும். சாரி 6 - 2ன்னு வரும். சரிங்களா? அப்படின்னா 4ன்னு வரும். 16 டிவைட் பை 4 அப்படிங்கும்போது ஆன்சர் 4ன்னு வரும். இந்த a + b புரியுதில்ல சார் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்த நான் இந்த √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். நான் 4ன்னு போட்டேன். சரியா? அப்போ 6 - 2 அப்படிங்கும்போது 4ன்னு வரும். மேலே 16 இருக்கும்,
டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 4. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. a + b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். அதே a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். இப்போ ரெண்டையும் கூட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிரும். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? அப்புறம் எடுத்தால் ab மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் பி ஃபார் பாம்பே. ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த ரூல் தான் சார். இது என்ன ரூல் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ரூல். என்ன அப்படின்னா a⁴m இன்ட்டு a⁴n. பேஸ் ஒன்றா இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூல். அடுத்து a⁴m ஹோல் பவர் n அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா a⁴m இன்ட்டு n எழுதலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க. 3 + a + b இன்ட்டு 3 + b + c இன்ட்டு 3 + c + a இருக்குது. பவர் எல்லாமே அதாவது பேஸ் எல்லாமே ஒன்றா இருக்கனால பவர்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 3 / 2a 2b 2c வரும். 2 காமனாக எடுத்துருங்க. அப்போ a + b + c வரும். இப்போ அடுத்தது 3a இன்ட்டு 3b இன்ட்டு 3c ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது எப்படி பிரித்து எழுதலாம்னா 3a ஸ்கொயர் டாட் 3b ஸ்கொயர் டாட் 3c ஸ்கொயர்னு எழுதலாம். இது அப்புறம் a⁴m இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்னா 3/2a டாட் 3/2b டாட் 3/2cன்னு எழுதலாம். பேஸ் எல்லாமே அடிமானம் ஒன்றா இருக்கனால அடுக்கில் கூட்டிங்கன்னா 2 காமனாக இருக்கும். வெளியே எடுத்துருங்க. அப்போ 3/2 இன்ட்டு a + b + cன்னு வரும். இப்போ இது ஃப்ராக்ஷன் எழுதுனீங்கன்னா 3/2 இன்ட்டு a + b + c டிவைடட் பை 3/2 இன்ட்டு a + b + c. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1ங்க சார். ஏன்னா இந்த ரூலை அப்ளை பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். a⁴m இவங்க எப்படி கொடுத்துட்டாங்கன்னா a⁴a டாட் a⁴b டாட் a⁴c ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா a⁴2a டாட் a⁴2b டாட் a⁴2cன்னு கொடுத்துட்டு அதுலேருந்து இப்போ இதுனாவே மல்டிப்ளிகேஷன் வந்தாவே ஆட் தான் பண்ணணும். அப்படியே மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. அப்போ a⁴2a + 2b + 2cன்னு வரும். 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா a⁴2 இன்ட்டு a + b + cன்னு வரும். இதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஆப்ஷன் பிங் சார். பி தான் 1 இருக்கும், சி தான் 1 இருக்கும். ஆன்சர் 1 சி ஃபார் சென்னை. சரியா? ஒரு பென்சிலை 8 பங்காக பிரிக்கிறானுங்க. மொத்த நீளம் பென்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பங்கு. சரிங்களா? அதில் 8ல் 1 பங்கு அப்படிங்கிறது பிளாக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 8ல் 7 பங்கு மீதி இருக்கும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 7 பங்கு. இந்த 7 பங்கில் எவ்வளோ நீல வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா 7 பங்கில் 2ல் 1 பங்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 7 பங்கு இதில் 1/2 பார்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 பங்கு வெள்ளை நிறம். 8ல் 1 பங்கு பிளாக் போயிடுச்சு. மீதி 7 பங்கு இருக்குது. அந்த 7ல் பாதி அதான் 2ல் 1ன்னு சொல்கிறாங்க. 7ல் பாதி 3 பங்கு அது வெள்ளை நிறம் போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா ஃபைனலாக அந்த மீதி எவ்வளோ இருக்குன்னா 3.5 பங்கு இருக்கும். அது எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 3. அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் 3 1/2ன்னு எடுத்துக்கலாம். அது 3.5 சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கலாம். 3.5 பங்கு 3.5 சென்டிமீட்டர்னால் 1 பங்குங்கிறது எவ்வளோ சார்? 1 சென்டிமீட்ரு. பென்சிலோட மொத்த நீளம் 8 பங்கு. 1 பங்கு 1 சென்டிமீட்டர்னால் 8 பங்குங்கிறது 8 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. இது சிம்பிளாக போட்டு முடிச்சலாம். வேறு எதையும் யோசிக்காதீங்க. 8ல் 1 பங்கு சொல்லிட்டா மீதி 7 பங்கு இருக்கும். 7 பங்கில் பாதி 3 பங்கு அப்படிங்கிறது வெள்ளை நிறத்தில் இருக்குது. அது போக மீதி என்ன இருக்குன்னா 3 பங்கு இருக்கும். அந்த 3 பங்கு 3 சென்டிமீட்டர்னு சொல்கிறான். 3 பங்கு 3 சென்டிமீட்டர்னா 1 பங்கு 1 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ மொத்தம் 8 பங்கு. அப்போ 8 சென்டிமீட்டர். சரிங்களா? ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் பெரிய எண்களை கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க. எப்படி எழுதலாம்னா 2^1/4 3^1/5 6^1/10 15^1/20. இந்த பவரில் இருக்க எல்லாமே வேல்யூ ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 4 5 10 20யோட எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தான் வரும். சரிங்களா?
அப்போ 20 அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் 20 வரணும் அப்படின்னா இங்கே 20 வரணும் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் சார் 5 மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 2 பவர் 5/20 3 பவர் 4/20 6 பவர் 2/20 15 பவர் 1/20 இப்போ இந்த 1/20 தவிர மேலே இருக்க அந்த பவரை அந்த 5 4லாம் உள்ளே கொண்டு வந்துருங்க அப்போ 2 பவர் 5 ஹோல் பவர் 1/20 3 பவர் 4 ஹோல் பவர் 1/20 6 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/20 இது 15 அப்படியே தான் வரும் 15 ஹோல் பவர் 1/20 இப்போ இந்த 1/20 எல்லாமே ஈக்குவல் இப்போ உள்ளே இருக்கிறது எது பெரிய மதிப்போ அதுதான் பெரிய வேல்யூவாக இருக்கும் அப்போ 2 பவர் 5 அப்படின்னா 2 பவர் 5ஓட வேல்யூ 4 × 4 16 32 வரும் 3 பவர் 4 அப்படின்னா 9 × 9 81 வரும் 6 ஸ்கொயர் அப்படின்னா 36 வரும் 15 பவர் 1 தான் இருக்குது அப்போ 15 தான் வரும் அப்போ வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 1/20 81 1/20 36 1/20 15 1/20 இதில் எது பெரிய மதிப்போ அதுதான் பெரிய வேல்யூ அப்போ 81 தான் பெரிய வேல்யூ 18ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 5√3 இதுதான் பெரிய மதிப்பு சரிங்களா இதுக்கு அடுத்த பெரிய மதிப்பு அப்படிங்கிறது 36ங்க சார் 36 அப்படிங்கிறது 10th√6 இதுக்கு அடுத்து 32 அது என்ன அப்படின்னா 4th√2 இதுக்கு அடுத்தது 20√15 சரிங்களா அப்போ இதில் பெரிய மதிப்பு இதை சொல்லிட்டிங்கன்னா இந்த அதாவது இதில் என்ன காமன்லாம் ரூட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த பவரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் எல்லாத்துலேயும் ஈக்குவல் வந்துடும் அப்போ அதுலேருந்து அந்த நியூமினேட்டர் தொகுதியில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்க அதில் எது பெரிய மதிப்பாக இருக்கோ அதுதான் பெரிய வேல்யூ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th√3 ஆப்ஷன் டி ஃபார் டெல்லிங் சார் சிறிய மதிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 20th√15 சரிங்களா அவன் கேட்டுக்கிறது பெரிய மதிப்பு தான் கேட்குறான் ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம் ஒரே கான்செப்ட் தான் ஆப்ஷன் டிங் சார் இதுக்கு 36 √6 இன்னர் √6 அப்படியே 5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட டேட்டா ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2 பவர் n மைனஸ் 1 2 பவர் n எக்ஸுங்கிறது அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ என்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கோ அது அப்போ எக்ஸுங்கிறது 6 என்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை முறை வந்திருக்குன்னா 5 டைம்ஸ் வந்திருக்குங்க சார் அவ்வளோதான் எடுத்து இதில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் 6 பவர் 2 பவர் 5 மைனஸ் 1 2 பவர் 5 சாரி 2 பவர் 5ங்க சார் இது அப்போ 2 பவர் 5 நமக்கு என்னென்னு தெரியும் 32 சரிங்களா அப்போ 6 பவர் 32 மைனஸ் 1/32 அப்போ 6 பவர் 31/32 ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே இதில் ஷார்ட்கட்லாம் எதுவும் இல்லைங்க சார் டேரெக்டாக ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க எக்ஸ் பவர் 2 பவர் n மைனஸ் 1/2 பவர் n என்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஸ்கொயர் ரூட் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கோ அதோட வேல்யூ எக்ஸுங்கிறது அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ அதுதான் எக்ஸோட வேல்யூ சரிங்களா இதை மட்டும் எடுத்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் இது வேறு எதுவும் ஷார்ட்கட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது 6 பவர் 31/32 ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே இந்த ஃபார்முலா நல்லா நான் வச்சுக்கேன் சரிங்களா 37 ஃபைண்ட் த வேல்யூன்னு சொல்லிட்டு 1/√2 + 1 + 1/√3 + √2 அப்படின்னு எக்ஸட்ரா கொடுத்துட்டு 1/√100 + √99 கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை இணைகாரணி எடுக்க தெரிஞ்சிருந்தால் போதுங்க சார் இது காஞ்சிகேட்டு ஃபஸ்ட்டுக்கு எடுத்துருங்க 1/√2 + 1 இருக்குது காஞ்சிகேட்னா அதோட மைனஸ் ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணுவீங்க √2 - 1/√2 - 1 a + b a - b ஃபார்மில் இருக்குது அப்போ √2 - 1/√2 ஹோல் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர்னு வரும் அப்போ √2 - 1/2 - 1ன்னு வரும் அப்போ 1ன்னு தான் வரும் அப்போ √2 - 1ங்கிறது இதோட வேல்யூ ரெண்டாவதுக்கு எடுத்து பாருங்கள் 1/√3 + √2 சேம் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 - √2 √3 - √2 a + b a - bன்னு இருக்குது அப்போ
ரூட் 3 மைனஸ் ரூட் 2 பை 3 மைனஸ் 2ன்னு வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா 1 தான் வரும். அப்போ இதோட வேல்யூ ரூட் 3 மைனஸ் ரூட் 2. இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ரூட் 2 மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 2 இப்படி எக்ஸட்ரா வந்துச்சுன்னா கடைசியாக என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசிக்கு முன்னாடி ரூட் 99 மைனஸ் ரூட் 98 ப்ளஸ் ரூட் 100 மைனஸ் ரூட் 99 வரும். சரிங்களா? அப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒன்று கேன்சல் ஆகிட்டே வரும். ரூட் 2 ரூட் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட் 3ல அடுத்துல மைனஸ் இருக்கும். இப்படியே கேன்சல் ஆகிட்டு வரும்போது 98 இங்கே முன்னாடி கேன்சல் ஆகிருக்கும். அப்போ ரூட் 99 ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி இருக்கக்கூடியது மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 100. 100 ரூட் எடுத்திங்கன்னா 10ன்னு வருங்க சார். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 10 அப்படின்னா இதோட வேல்யூ 9. சரிங்களா? ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. இணைகாரணி மட்டும் எடுத்துக்கங்க. இணைகாரணி எடுத்திங்கன்னா அப்படியே கீழே இருக்குது, மேலே மைனஸில் வரும். இந்த முன்னாடி இருக்குது இப்போ 199னா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை ரூட் 99 ப்ளஸ் ரூட் 98ன்னு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னா ரூட் 98 ப்ளஸ் ரூட் 97 வந்திருக்கும். புரியுதுங்களா? அப்படி வரும்போது எல்லாமே கேன்சல் ஆயிரும். கடைசியாக அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த மைனஸ் 1 கடைசியாக இருக்க அந்த 100 தான் இருக்கும். அப்போ அதை ரூட் எடுத்திங்க அப்படின்னா வேல்யூ கிடச்சிரும். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. இணைகாரணி எடுக்க தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அது மட்டும் பார்த்துக்குங்க. எக்ஸோட வேல்யூ ரூட் 2 ப்ளஸ் 1 பை ரூட் 2 மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கான்ஜுகேட் எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்னா ரூட் 2 ப்ளஸ் 1 பை ரூட் 2 ப்ளஸ் 1. கீழே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ ரூட் 2 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 1ன்னு வரும். இப்போ ரூட் 2 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கும் போது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ரூட் 2. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா 3 ப்ளஸ் 2 ரூட் 2ன்னு வரும். இது எக்ஸோட வேல்யூங்க சார். அடுத்து அவன் என்ன கொடுத்துருக்கான்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 ரூட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒய் இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2 ரூட் 2 மைனஸ் 4 ரூட் 2ன்னு வரும். 2ல் 4 போச்சுன்னா மைனஸ் 3 மைனஸ் 2 ரூட் 2ன்னு வரும். அவ்வளோதான். அவன் கொடுத்துருக்குறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது என்ன பண்ணலான்னா தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ப்ளஸ் 2 ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 2 ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்மில் இருக்குங்க சார்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதோட மீனிங் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏங்கிறது 3 ஸ்கொயர்டு, பிங்கிறது 2 ரூட் 2 ஸ்கொயர்டு. இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 9 ப்ளஸ் 4 இன்ட்டு 2ன்னு வரும், 8ன்னு வரும். அப்போ 9 ப்ளஸ் 8 17, 17 இன்ட்டு 2 34. ஆப்ஷன் ஏங்க சார் இதுக்கு. புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கான் ரூட் 2 ப்ளஸ் 1 பை ரூட் 2 மைனஸ் 1. அது கான்ஜுகேட் எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ 3 ப்ளஸ் ரூட் 2ன்னு கிடச்சிருச்சு. அதை கொண்டாந்து எக்ஸ் மைனஸ் ஒயில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3 மைனஸ் ரூட் 2ன்னு கிடைக்குது. இது ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது, ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா அது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு சம்மில் பார்த்தோம் சிம்பிளிஃபிகேஷனில். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ஏபிக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் ஏ. 39 ஸ்கொயர் ரூட் 41 மைனஸ் ஸ்கொயர் ரூட் இன்னர் ஸ்கொயர் ரூட் 21 ப்ளஸ் இப்படியே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்லேருந்து வந்துருங்க. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துருங்க. 9 அப்படின்னா இதோட வேல்யூ 3 நமக்கு தெரியும். இப்போ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 மைனஸ் 3 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வரும். அப்போ இதோட வேல்யூ 4ங்க சார். அப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 21 ப்ளஸ்
4. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு வரும். இது 5ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 மைனஸ் 5 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ங்க சார். இதோட வேல்யூ 6ன்னு சொல்லி வரும். இப்போ ஆன்சர் சி ஃபார் சென்னை. இது எல்லாமே எளிமையாக தாங்க சார் இருக்கும். அப்படியே ஸ்கொயர் ரூட் கடைசி லாஸ்ட்லேருந்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு அப்படின்னா வேல்யூ கிடச்சிடும். மேக்ஸிமம் 2, 3, 4, 5, 6 இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ தான் கொடுப்பானுங்க. அப்படி இல்லைனா 7, 8, 9 அதோட ஸ்கொயர்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஆன்சர் சொல்லிடலாம். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. 40 5 + 2 √3 / 7 + 4 √3 = a + b √3 அப்படின்னா a bயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த 5 + 2 √3 7 + 4 √3 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வடிவத்தில் வந்து நிற்கும். a + b √3 அந்த ஷேப்பில் இருக்கும். அதை சால்வ் பண்ணுங்கள். 5 + 2 √3 / 7 + 4 √3 இதை இப்போ கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா இன்ட்டு 7 - 4 √3 / 7 - 4 √3 கீழே a + b a - b ஃபார்மில் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்னா a² - b² எழுதலாம். மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 35 - 20 √3 அடுத்து 2 √3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 7 14 14 √3 2 √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 4 8 8 அதாவது 2 √3 × 4 √3ன்னு வரும். 2 × 4 8ன்னு வந்துடுங்க சார். √3 × √3 3ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ 24 டிவைடட் பை a² 7² - 4 √3². இப்போ மேலே சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் தனியாக 35 இருக்குது, இங்கே 24 இருக்குது. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 11 வரும். 11 இங்கே -20 இருக்குது, இங்கே 14 இருக்குது. மைனஸ் பண்ணிங்கன்னா -6 √3 டிவைடட் பை 7 அப்படின்னா 7² 49 மைனஸ் 4² 16 16 × 3 48. அப்போ இதோட சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது 11 - 6 √3. இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்றாங்கன்னா a + b √3 ஃபார்மில் இருக்குது. அதாவது √3 கூட இருக்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ பின்னும் தனியாக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ 11 பியோட வேல்யூ -6ங்க சார். இப்போ ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a = 11 b = -6 கொடுத்துருக்க ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. என்ன மீனிங்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ஷன் வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ண அப்புறம் வரதில் ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னவோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? மேக்ஸிமம் கான்ஜுகேட் இணைகாரணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷனில். இந்த ரூட் அப்படின்னு வந்துருச்சுன்னா இணைகாரணி எடுக்கணும். கீழே ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அதை மட்டும் நான் வச்சுக்கேன். சரியா? ஆப்ஷன் டி ஃபார் டெல்லிங் சார் இதுக்கு. 41 எடுத்து a + b² ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? a + b². அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² b² + 2ab எழுதலாம். இங்கே ஏங்கிறது √2 பிங்கிறது 1/√2ங்க சார். அப்படியே எடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். √2² + 1/√2² + 2 × a × b. இப்போ √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 வரும் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே வேல்யூ 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 1/2ன்னு வரும். அப்படியே 4 ரன் போட்டாலும் சரி, அல்லது ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் சார், இந்த பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்க மதிப்பை அந்த முழு எண்ணோட பெருக்கும். 4 × 2 8 8 1 9/2ன்னு வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 1/2ன்னு வரும். 4 அதை இங்கேயே சொல்லிடலாம். அதில் இந்த மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா 4 1/2 ஆர் 4.5 வேல்யூ. இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கு 4 ரன் தான் கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 42 cubic root of 6,81,472ன்னு கொடுத்துருக்காங்க.
இந்த கியூபிக் ரூட்டில் நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கியூபிக் வேல்யூஸ் 1 கியூப் அப்படின்னா 1ங்க சார், 2 கியூப் அப்படின்னா 8ங்க, 3 கியூப் அப்படின்னா 27, 4 கியூப் அப்படின்னா 64, 5 கியூப் அப்படின்னா 125, 6 கியூப் அப்படின்னா 216, 7 கியூப் அப்படின்னா 343, 8 கியூப் அப்படின்னா 512, 9 கியூப் அப்படின்னா 729, 10 கியூப் அப்படின்னா நமக்கு தெரியும் 1000. இப்போ இந்த இது கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதுங்க. 681, 472. எப்போதுமே கியூபிக் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் பிரிச்சுருங்க. இப்போ இதை பிரிச்சிங்க அப்படின்னா இந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடு 681 இருக்கும், ரைட் சைடு 472 இருக்கும். இப்போ இந்த 681 கவனிங்க, மொத்தம் 2 டிஜிட் தான் வரணும். ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் 2 டிஜிட் தான் கொடுத்துருக்கானுங்க. அப்போ இந்த கோட்டுக்கு அதாவது எப்போதுமே பிரிக்கும்போது கியூபிக் ரூட்டில் பிரிக்கும்போது கொடுத்துருக்க வேல்யூவை லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்டாக பிரிங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் என்ன இருக்குது இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது 681 இருக்குங்களா, அந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் 681 இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸில் பாருங்கள் 681 எதுக்கு இடையில வரும்னு பாருங்கள். 8 கியூப் அப்படின்னா 5112 இருக்குது, 9 கியூப் அப்படின்னா 729 இருக்குது. அப்போ 9 கியூப் அப்படின்னா 729க்கு மேலே போயிடும். அப்போ கண்டிப்பாக அந்த 681 அப்படிங்கிறது இந்த 8க்கும் 9க்கும் பிட்வீனில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். சரிங்களா. அப்போ அடுத்து ரெண்டாவது டிஜிட் டிசைட் பண்ணும்போது அடுத்து இருக்கக்கூடிய 3 வேல்யூஸில் அந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் கன்சிடர் பண்ணாதீங்க, லாஸ்ட் வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். லாஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ இந்த கியூபிக் ரூட் வேல்யூவில் எதில் 2 கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 கியூப் தான் 2ல் கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தான் வரும், 88. சரிங்களா. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. புரியுது இல்லைங்க சார். இப்போ இதே வந்து இன்னொரு வேல்யூ கியூபிக் ரூட் ஆஃப் 804357 எடுத்துக்கோங்க. அதே தான், இதே மாதிரி தான் 6 டிஜிட் இருக்குது. 804357 அப்படிங்கும்போது லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய 3 டிஜிட்னா 804 இருக்குது. இங்கே வேல்யூஸ் கவனிங்க. 804 எதுக்கு இடையில வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 729க்கும் 1000க்கு இடையில தான் 804 வரும். அப்போ 2 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு டிஜிட் நீங்கள் கன்சிடர் பண்ணிடலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு டிஜிட் 9 வரும். அடுத்தது இந்த 2 வேல்யூஸ் விட்டுருங்க, லாஸ்ட் வேல்யூ மட்டும் 7. அப்போ இங்கே 7 எதில் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ 3 கியூப் தான் 27, 7ல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ 7 வரும்போது இங்கே என்ன வரும்னா 3ன்னு வரும். அப்போ 804357ஓட பர்ஃபெக்ட் கியூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93 வருங்க சார். அதனால் கியூபிக் ரூட்னா கொடுத்துருக்க வேலையை லாஸ்ட் டிஜிட்லேருந்து 3 டிஜிட் பிரிங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. 33. ஒரு எண்ணெய் வந்து 53ஆல் பெருக்குக்கு பதிலாக 35ஆல் பெருக்கிட்டாங்க, தப்பாக பெருக்கிட்டாங்க. அப்படி பெருக்கிறனால 53ஆல் பெருக்கும்போது கிடைக்கிற விடையை விட 35ஆல் பெருக்கிறனால கிடைக்கிற விடை வந்து 1206 குறைவாக இருக்குது. அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. அந்த எண் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. ஏன்னா நமக்கு எண் என்னன்னு தெரில. எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண் அப்படிங்கிறது எக்ஸு. அப்போ 53ஆல் அந்த எண்ணை பெருக்கும்போது கிடைக்கிற விடைக்கும் அதே எண்ணை 35ஆல் பெருக்கும்போது கிடைக்கிற விடைக்கும் இடையான வித்தியாசம் எவ்வளோனா 1206ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. கழிச்சிங்க அப்படின்னா 18x = 1206. கேன்சல் பண்ணிங்கன்னா 6 18 108ங்க சார். மீதி 12, 7 18 126. அப்போ x = அந்த எண் என்னென்னா 67. ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருங்க சார். ஆப்ஷன் ஏ. சரிங்களா. 34ங்க. a/b+c = b/c + a = c/a+b = k அப்படின்னா கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. a/b+c = k அப்படின்னா a = k × b+c. இப்போ இதே தான் அடுத்ததும் வரும். b/c + a = k அப்படின்னா b = k × c + a. அடுத்தது c/a + b = k அப்படின்னா c = k × a + bன்னு வரும். இப்போ a + b + c எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். a + b + c எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே k காமனாக இருக்கும். k வெளியே எடுத்துருங்க. b + c, c + a, a + b. சரிங்களா. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a + b + c = k × 2a + 2b + 2cன்னு வரும். அப்போ 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா k × 2 ×
a + b + c சரிங்களா. இந்த பக்கம் a + b + c இருக்கும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2k = 1ன்னு இருக்கும். அப்போ கேயோட வேல்யூ 1/2ங்க சார். புரியுதுங்களா சார்? ஏ எல்லாமே ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துட்டான். அதனால் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ தனியாக கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமே a + b + c வரும். அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா கேயோட வேல்யூ 1/2. இதெல்லாம் ஒரே கான்செப்ட் தான் சார். இந்த சம் இதே கான்செப்ட் தான் திருப்பி கேட்பானுங்க. அதனால் கான்செப்ட் நல்லா பார்த்துக்குங்க. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி 1/2 மட்டும்தான் ஆன்சர். சரிங்களா. 45 1 + 1/3 × 1 + 1/4 அதே மாதிரி n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணி பாருங்கள். 1 + 1/3 அப்படின்னா 1 × 3 3 + 1 4/3ன்னு வரும். சரிங்களா. அடுத்தது 1 + 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 × 4 4 + 1 5/4ன்னு வரும். அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 + 1/5 5 × 1 5 5 + 1 6/5. இது இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி வரும். அப்போ லாஸ்ட் இருக்குது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 + 1 1/n இருக்குது. அப்போ n கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n + 1/n இருக்கும். சரிங்களா. இப்போ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது 4/3 × 5/4 × 6/5 எக்ஸட்ரா n + 1/nங்க சார். இப்போ என்னன்னு கவனிங்க. ஃபஸ்ட்டில் மேலே 4 இருக்குது 4 5 இருக்குது 5 இப்படியே கேன்சல் ஆகிட்டே வரும். சரிங்களா. அப்போ கடைசி என்ன ஆகும்னா இங்கேயும் இந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும். அப்போ n + 1 3 மட்டும் இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா n + 1/3 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஏ ஆப்ஷன் n + 1/3. புரியுதில்லைங்க சார் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டரும் அடுத்த ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிட்டே வரும். அப்போ அந்த 3 அப்படியே பேலன்ஸ் இருக்கும். கடைசியில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் கடைசி ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் அப்படியே மீதம் இருக்கும். அப்போ அது ரெண்டும் தான் ஃபைனல் ஆன்சர். அப்போ n + 1/3ங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சரிங்களா. 46 பென்சில் பென் எரேசர்ஸ் பற்றி சொல்லியிருக்கானுங்க. நம்ம பீன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா பென்சில் பென் ரெண்டுமே பீல ஆரம்பிக்கும். அதனால் பென்சில் ஏன்னு எடுத்துங்க, பென் பின்னு எடுத்துங்க, இரேசர்ஸ் வந்து சின்னு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள். 1 பென்சில் 1A + 2 பென்ஸ் 2B + 4 இரேசர்ஸ் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க சார். 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது 4ன்னு வரும். சரிங்களா. 4 இரேசர்ஸ் = 22 rupees. அதே கீழே அடுத்தது 5 பென்சில் 5A + 4B + 2C இதோட ப்ரைஸ் என்னென்னா 32ன்றாங்க. அவங்க கேட்குறது 3 பென்சில் 3 பேனா 3 இரேசர்ஸ் அதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஈக்குவல் டேர்ம்ஸ் அதாவது ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்போ ஈக்குவல் டேர்ம்ஸ்னால் ஏங்கிறது ஒரே உறுப்பு, பிங்கிறது ஒரு உறுப்பு, சிங்கிறது ஒரு உறுப்பு. எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 6A + 6B + 6C = 50 54. இந்த 6A 6B 6Cக்கும் இந்த 3A 3B 3Cக்கும் ரிலேஷன் இருக்கும். இதுலேருந்து எதை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 3 கிடைக்கும். அப்படின்னா 2 எல்லாத்துலேயுமே காமனாக எடுக்கலாம். அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 3A + 3B + 3C = 54. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3A + 3B + 3C ஓட ப்ரைஸ் என்னென்னா 27 rupees. சரிங்களா. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. மேக்ஸிமம் 2 வேரியபிள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுத்து ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிப்போம். 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டேரெக்டாக ஆட் பண்ணிங்கனாவே நமக்கு இந்த தேவையான ஆன்சர் கிடச்சிருது. புரியுதுங்களா. ஆட் பண்ணும்போது 6A 6B 6Cன்னு கிடைக்குது. நமக்கு தேவை 3 சீரியஸ் தேவை, 3A 3B 3C தேவை. அப்போ இதுலேருந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 3A 3B 3C கிடச்சிரும். அப்போ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 3 பென் 3 பென்சில் 3 இரேசர்ஸ் அதோட விலை 27 ரூபா. சரிங்களா. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. 47 968ஓட 3/4 பங்கானது 1008ஓட 7/8 பங்கை விட எவ்வளவு குறைவுன்னு கேட்குறான். அப்போ அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. 968 × 3/4 இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 4 2ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 12 2 மீதி 1 6 1 726. அடுத்தது
1008ஓட 7/8 மடங்கு. அப்போ 8ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 மீதி 2 இருக்கும், 16 மீதி 4, 6 8 48. அப்போ 126 × 7னா 6 7 42 2 மீதி 4, 14 4 18 மீதி 1, 7 1 8ங்க சார். இது 882 இருக்குது, இது 726 இருக்குது. அப்போ எவ்வளோ குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 882 726, 12 6 7 2 போனால் 5 மீதி 1, 156 குறைவு. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. புரியுதுலங்க சார்? அப்படியே அந்த 3/4 வேல்யூ என்ன, 7/8 வேல்யூ என்ன, அதை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 156 குறைவு. 48 3 பின்னங்கள் கலப்பின்னம் கொடுத்துருக்காங்க. அது கூட எந்த பின்னத்தை கூட்டினா ஒரு முழு எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் அந்த கலப்பினத்தை ஒரே பின்னமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 3/4 இருக்குது. இதை ஒரே பின்னமாக கன்வெர்ட் பண்ணால் அந்த பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்க மதிப்போடு அந்த முழு எண்ணை பெருக்கும். 4 × 5 20, அந்த மதிப்போட மேலே இருக்க மதிப்பை கூட்டுவீங்க. 20 + 3 23/4. அடுத்தது 4 4/5 வரும். 5 × 4 20, 20 + 4 24/5. அடுத்தது 7 3/8, 7 8 56, 56 3 59/8. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23/4 ப்ளஸ் 24/5 ப்ளஸ் 59/8. இது கூட எந்த பின்னத்தை கூட்டினா முழு எண் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுதான் கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு இது மூணையுமே ஆட் பண்ணுங்கள். இதை 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 5 8 பின்னத்தில் இருக்குது. பின்னத்தோட கீழ்ப்பகுதி சமமாக இருக்கணும். அப்போ 4, 5, 8ஓட எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. எல்சிஎம் 40 வரும். சரிங்களா? அப்போ இங்கே 40 வரணும். எதால் பெருக்கணும்னா 10ஆல் பெருக்கணும், 230. இங்கே 40 வரணும், 5 கூட 8 பெருக்கணும். மேலே 8ஆல் பெருக்கினீங்கன்னா 160, ஒரு 32 192 ப்ளஸ் இங்கே 5ஆல் பெருக்கணும். 300ல் ஒரு 5 குறைச்சிங்கன்னா 295/40 ப்ளஸ் எக்ஸ். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 230 192 295. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 18 3 21 1 மீதி 2 4 6 7 717. அப்போ 717/40 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸுங்கிறது ஒரு பின்னம். இது கூட எந்த பின்னத்தை கூட்டினா நமக்கு ஒரு முழு எண் கிடைக்கின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 717 40ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை முறை வரும் சார்? ஒரு முறை வரும். மீதி 31 317. 7 முறை 250, 8 முறை 320ன்னு போயிடும். அப்போ 7 முறை வரும். 7 நாங்கள் 28, 280னா 317 250 போய்ட்டால் மீதி 37/40. அப்போ இங்கே இது ஃபுல்லாக இது டிவைட் ஆச்சு அப்படின்னா தான் முழு எண் கிடைக்கும். அப்போ 37 கூட எதை கூட்டினா உங்களுக்கு முழு எண் கிடைக்குன்னு பாருங்கள். புரியுதுங்களா சார் என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த 717 40ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். பண்ணிங்கன்னா 17 37/40 ஒரு கலப்பு பின்னம் கிடைக்கும். இந்த 37 40 தான் மீதி. சரிங்களா? ஏன்னா 37 40ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 37 கூட எதை கூட்டினா 40 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37/40 அப்படின்னு இருக்குது. இது கூட எதை கூட்டினா அது முழு எண்ணா மாறும்னா 3/40 கூட்டிங்கன்னா 40/40 1ன்னு வந்துடும். அப்போ 717 கூட எதை கூட்டினா உங்களுக்கு முழு எண் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3/40 கூட்டினீங்க அப்படின்னா 720/40ன்னு வரும். 0 0 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 நாள் 4 மீதி 3 8 நாள் 32. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபார் சென்னை 3/40. புரியுதுங்களா? அந்த 3 கலப்பு பின்னத்தையும் ஒரே பின்னமாக மாற்றி ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 717/40ன்னு வரும். அப்போ 717/40 கூட எதை மேலே கொடுத்துருக்கல எந்த பின்னத்தை கூட்டிங்கன்னா அது ஒரு முழு எண்ணா மாறும் அப்படின்னா 3/40. டேரெக்டாக அப்படியே ஆப்ஷன் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்துருங்க. ஈஸியாக கிடச்சிரும். சரியா? ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. 49 x + 1/x = a அப்படின்னா x² + 1/x² வேல்யூ என்னவா இருக்குன்னா a² - 2ன்னு இருக்கும். இந்த a² - 2ஓட வேல்யூ தான் அவன் 34ன்னு கொடுத்துட்டாங்க.
அப்போ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 34 + 2 36ங்க சார். ஏ ஸ்கொயர்டு 36 அப்படின்னா ஏவோட வேல்யூ 6. சரிங்களா? அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. அதாவது எப்போதுமே x + 1/x கொடுத்துட்டு x² + 1/x² கேட்பானுங்க. பட் இதில் வந்து x + 1/x கொடுக்காம x² + 1/x² கொடுத்துட்டு x + 1/x கேட்குறானுங்க. சரிங்களா? அப்படியே மாற்றி இந்த மெத்தட் தெரிஞ்சால் போதும் நமக்கு. இது எல்லாத்துக்குமே சொல்லியிருப்போம். x + 1/x = a அப்படின்னா x² + 1/x² அப்படிங்கிறது a² - 2, x³ + 1/x³ அப்படின்னா a³ - 3a அப்படின்னு சொல்லியிருப்போம். இதே மாதிரி தான் x⁴ வரும். இது வரிசையாக நம்ம கொடுத்துருப்போம். இந்த வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும், அவன் என்ன கேட்டாலும் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. ஒரு குழுவில் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் பரிசை பரிமாறிக்கொள்கிறார். அப்படின்னா என்ன மீனிங்னா, தங்கிட்ட இருக்க பரிசு மற்ற எல்லா குழந்தைகளுக்குமே ஷேர் பண்ணுறாங்க. அப்படின்னா மொத்த பரிசுகள் இந்த குழுவில் எவ்வளோ இருக்குன்னா 132 பரிசு இருக்குது. அப்படின்னா குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க தான் கொஸ்டின். கவனிங்க, 3 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அந்த குழுவில் 3 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் எத்தனை பரிசு வச்சுருக்குன்னா, அதாவது ஏ பி சி 3 சைல்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை ஏங்கிற குழந்தை எத்தனை பரிசு வச்சுருந்தா மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியும் சார்? 2 பரிசு வச்சுருக்கும். புரியுதுங்களா? அப்போ தான் இதுக்கு ஒன்று கொடுக்கும், இதுக்கு ஒன்று கொடுக்கும். அப்போ பியும் 2 வச்சுருக்கும், சியும் 2 வச்சுருக்கும். அப்போ எண்ணிக்கையை விட பரிசு ஒன்று கம்மியாக இருக்கும். 4 குழந்தை இருந்தால் ஒவ்வொரு குழந்தை எத்தனை பரிசு வச்சுருக்கோம்? 3 குழந்தை. ஏன்னா இப்போ 4 குழந்தை இருக்குன்னா ஏ பி சி டி 4 குழந்தை இருக்கும். இப்போ ஏங்கிற குழந்தை மற்ற எல்லாத்துக்கிட்டையும் பரிசு ஷேர் பண்ணுது அப்படின்னா மொத்தம் ஏ எத்தனை பரிசு பொருள் வச்சுருக்கணும் சார்? 3 பரிசு பொருள் வச்சுருக்கணும். அப்போ எண்ணிக்கையை விட பரிசுகளோட எண்ணிக்கை ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று கம்மியாக வச்சுருக்கும். அப்போ குழுவில் உள்ள குழந்தைகளோட எண்ணிக்கை, குழந்தைகள் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பரிசுகளோட எண்ணிக்கை எப்படின்னா எண்ணிக்கை விட ஒன்று கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தை வச்சுருக்கிற பரிசுகளோட எண்ணிக்கை அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை விட ஒன்று கம்மியாக இருக்கும். பரிசுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் கிஃப்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையை விட ஒன்று குறைய வச்சுருக்கும். புரியுதில்ல? எண்ணிக்கையை விட ஒன்று குறைய வச்சுங்கன்னா தனக்கு தேவையில்லை. ஏங்கிற குழந்தை எத்தனை பரிசு பொருள் வச்சுருந்தால் மற்ற எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ண முடியும்னா 3 பேர் இருக்கிற குழுவில் 2 பரிசு வச்சுருக்கும், 4 பேர் உள்ள குழுவில் 3 பரிசு வச்சுருக்கும். அப்போ குழந்தைகளோட எண்ணிக்கையை விட ஒரு பரிசு கம்மியாக வச்சுருந்துக்கிறது தான் பரிசுகளோட எண்ணிக்கை. அப்போ மொத்த பரிசுகளோட எண்ணிக்கை எப்படி கிடைக்குன்னா குழந்தைகளின் எண்ணிக்கை இன்ட்டு ஒவ்வொரு குழந்தையும் வச்சுருக்க பரிசுகளோட எண்ணிக்கை ரெண்டையும் பெருக்குனிங்க அப்படின்னா 132 கிடச்சிரும். அப்போ x² - x - 132 ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். இதை காரணிப்படுத்தணும் அப்படின்னா x² கெழுவை மாறிலியோட பெருக்குங்க, -132 கிடைக்கும். 132க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 132 2 65 66 3 நாமும் 12 மீதி 1 நாமும் 12ங்க சார். 5 வராது, 6 வராது, 6 வரும். 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 7 வராதுங்க, 8 வராது, 9 வராதுங்க சார், 10 வராது, 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 11 மீதி 1 2 மீதி 2 11 12. நம்ம கண்டுபிடிச்ச காரணியில் சரியான காரணி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காரணிகளோட கூடுதல் எக்ஸோட கெழுவுக்கு சமமாக வரணும். இங்கே எக்ஸோட கெழு என்ன சார் வந்திருக்கு? எக்ஸோட கெழு -1, எக்ஸின் கெழு -1. இங்கே 2 எண்களை பெருக்கும்போது மைனஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 எண்களில் ஒரு எண் மைனஸாக இருக்கணும். 2 எண்களை பெருக்கும்போது ஒரு எண் மைனஸாக இருக்கணும்னா 2 எண்களில் ஒரு எண் மைனஸாக தான் இருக்கணும். ரெண்டாவது எந்த எண்ணுக்கு மைனஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 எண்களை கூட்டும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸில் இருக்கணும். சரிங்களா? அப்போ கூட்டும்போது 2 எண்களை கூட்டும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸில் இருக்கணும். பெரிய மதிப்பு மைனஸ் குறியில் இருக்கணும். அப்போ பெரிய மதிப்புக்கு மைனஸ் குறி கொடுங்க. இது எல்லாமே மைனஸில் இருக்கும். இது எதை கூட்டிங்க அப்படின்னா -1 கிடைக்கும் சார். 11 12 தான். இது எதுவுமே வராது. 11 - 12 இதுதான் சரியான காரணி. அப்போ டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதுங்க. x + 11 x - 12. அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது -11 12ன்னு வரும். மைனஸ் வேல்யூ நம்ம எப்பவுமே எடுத்துக்க மாட்டோம். அப்போ x = 12. குழந்தைகளோட எண்ணிக்கை 12, பரிசுகளோட எண்ணிக்கை 11. சரிங்களா? அவன் கேட்டிருக்கிறது குழுவில் உள்ள குழந்தைகளோட எண்ணிக்கை எத்தனை பேர்னு கேட்குறான். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. சரி, சம் எளிமையான சம் தான் அது. அந்த குழுவில் உள்ள குழந்தை மற்ற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பரிசு கொடுக்குது.
அப்படின்னா ஒரு அந்த குழுவில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு குழந்தை எத்தனை பரிசு வச்சுக்கணும்? 3 பரிசு வச்சுருந்தா தான் மற்ற 3 பேர்த்துக்கும் கொடுக்கணும். இது தனக்கு வச்சுக்காது. புரியுதுங்களா? அப்படின்னா குழந்தைகளோட எண்ணிக்கை விட பரிசு பொருள் ஒன்று கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைய வச்சுக்கக்கூடிய பரிசு பொருளோட எண்ணிக்கை ஒன்று கம்மியாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். இது எடுத்திங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையானது ஆன்சர் கிடைக்கும். மைனஸில் ஒன்று ப்ளஸில் ஒன்று கிடச்சி அப்படின்னா நம்ம எப்போதுமே குறை எண்களை எடுத்துக்க மாட்டோம், மிகை எண்களை தான் எடுத்துக்கும். சரிங்களா? காரணிப்படுத்தல் நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நியூ கிளாஸும் இப்போ அல்ஜிப்ரா போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் காரணிப்படுத்தல் பேஸ் பண்ணி தான் சம்மந்தம் இருக்கும். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. இதோட முடியுதுங்க சார். இது நல்லா படிங்க. நம்ம மீதி அடுத்த ஆன்சர்களை பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.